அம்மா வா விக்ரம். ஏன் இவ்ளோ லேட்டு? ஆபீஸ்ல கொஞ்சம் ஒர்க் அதிகமா, அதான். என்னப்பா நீ சி தங்கச்சி கல்யாணத்தை வச்சுக்கிட்டு ஒர்க் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க. கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கப்பா. அப்படி சொல்லுங்க சார். உங்க பையனுக்கு வேலை தான் ஃபர்ஸ்ட், மத்ததெல்லாம் நெக்ஸ்ட். பாத்தீங்களா சார் எப்படி முறைக்கிறாருன்னு? விட்டா என்ன வேலை விட்டே தூக்கிடுவார் போல இருக்கு சார். அண்ணன் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? என் நலங்கு வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு நீ கரெக்ட் டைம்க்கு வராம உனக்கு அப்படி என்ன வேலை? அப்பா, எதுக்கு இன்னைக்கு கூட அண்ணனுக்கு வேலை கொடுக்குறீங்க? நான் எப்பமா அவனுக்கு வேலை சொல்லியிருக்கேன்? எல்லாம் அவனாவே செய்யறான். பிசினஸ் இன்ட்ரெஸ்டா செய்யறப்போ நான் எப்படி தடுக்க முடியும்? எனக்கு அடுத்து இந்த ஜிகே குரூப் ஆஃப் கம்பெனிய நீ பெரிய ரேஞ்சுக்கு கொண்டு போயிடுவேங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. பட் பிசினஸோட உன் லைஃபையும் கொஞ்சம் பாத்துக்க. தட்ஸ் மை அட்வைஸ். பாராட்டினாலும் ஒரு குறைய சொல்லாம விட மாட்டீங்களே. அதெல்லாம் என் புள்ள பாத்துக்குவான். அவனுக்கு என்ன, அவன் ராஜா. நீ சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வாப்பா, உனக்காக தான் வெயிட்டிங். ஸ்வேதாவுக்கு நலுங்கு வைக்கணும்ல. அம்மா, இதுக்கெல்லாம் நானே தான் வரணுமா? இந்த வீட்ல இன்னொருத்தர் இருப்பானே வெட்டியா, அவன் எங்க? யாரு? விஜய் அண்ணாவா? இல்லனே, மகா அப்பவே பலகாரம் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டா. ஆனா ஏன் இன்னும் டெலிவரி பண்ணலன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலண்ணே. அண்ணே, அப்படிலாம் ஒண்ணும் இல்லண்ணே. இல்லண்ணே இல்லண்ணே, அதெல்லாம் இல்லண்ணே. இல்லண்ணே, இந்த ஒரு தடவை தானே அண்ணா. இல்லண்ணே. அண்ணே அண்ணே, என்னாச்சு ஜோதி? வளகாப்பு ஃபங்க்ஷனே முடிஞ்சு போயிடுச்சான். இன்னும் பலகாரம் போய் சேரல. போன் பண்ணாலும் இவ எடுக்க மாட்டேங்கிறா. ஒரு தகவலும் இல்ல. இன்னைக்கு வரட்டும், அவளுக்கு இருக்கு கச்சேரி. தோளுக்கு மேல வளர்ந்த புள்ளைய அடிக்க கூடாதுன்னு பார்த்தா ஓவரா தான் ஆடிட்டு இருக்கா. அப்பா, வீட்ல இன்னைக்கு ஒரு தரமான சம்பவம் நடக்க போகுது. தரமான சம்பவம் இல்லம்மா, தடியடி சம்பவம். ஆமா, இந்த மகா எங்கதான் போனா தெரியலப்பா. அப்பா, வாசல்ல ஏதோ வண்டி சத்தம் கேக்குது. அவளதான் இருப்பா. இன்னைக்கு அவ செத்தா. ஐயோ, அவளை இன்னைக்கு என்ன பண்றேன்? ஐயோ அப்பா, இன்னைக்கு வீடே ரெண்டாக போகுது. ஆமா ஆமா. ஏய், என்னடி இது? மா, பார்த்தா தெரியல, மீன் பாடி வண்டிமா. அது தெரியுது. ஏன் இதுல வந்தீங்க? அது மா, என்ன நடந்துச்சுன்னா, என்னது? வளகாப்புக்கு பண்ண ஸ்வீட்ட கார்ல ஆக்சிடென்ட் பண்ணி கீழே தள்ளிட்டியா? உன்ன பண்ண வேலைக்கு படிக்காம என்ன பண்ண சொல்ற? வண்டிய கவனம் இல்லாம ஓட்டி ஆக்சிடென்ட் பண்ணிருக்கா. நீயும் நானும் கஷ்டப்பட்டு பண்ண எல்லா ஸ்வீட்டையும் இவ வேஸ்ட் பண்ணிருக்கா. நானும் கவனம் இல்லாம வண்டி ஓட்டல, நான் கரெக்டா தான் ஓட்டினேன். இந்த கார்காரன் தான் ராங் ரூட்ல வந்து என்ன அடிச்சிட்டான். கார்காரன் உன்னை தேடி வந்து இடிக்கிறானா? நீங்க பேசாதீங்க. பேருக்கு தான் வீட்டு புரோக்கர். ஒரு காசாவது வீட்டுக்கு வருதா? உங்க முகத்தை பார்த்தாலே ஏமாத்திட்டு போயிடுறானுங்க. கமிஷன் குடுக்கறதுக்கு பதிலா உங்ககிட்டயே செலவுக்கு காசை வாங்கிட்டு போயிடுறானுங்க. இந்த கேட்டரிங் பிசினஸ்ல சம்பாரிச்சுதான் 3 பொண்ணுங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதுல இப்படி நஷ்டம் வந்தா எப்படிங்க?
டோன்ட் வரிமா, எனக்கு தான் படிப்பு முடிஞ்சு போச்சுல. நான் சீக்கிரம் ஒரு நல்ல வேலைக்கு போய் நிறைய சம்பாரிச்சு முதல்ல அக்காக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். அதுக்கப்புறம் நம்ம குடும்ப நிலைமைய எப்படி உயர்த்த போறேன்னு மட்டும் இத மட்டும் நல்லா வக்கனையே பேசு. ஆனா சொல்ற வேலையை மட்டும் சரியா செய்யாத. ஒண்ணு அவளை எப்ப வேணா அடிச்சுக்கலாம். உங்க அக்கா என் கல்யாணத்துக்கு கிளம்ப வேண்டாமா? ஐயோ சூப்பர்ப்பா. இவ பண்ண கூத்துல நான் எல்லாத்தையுமே மறந்துட்டேன். இவர் தொல்லை தாங்க முடியலையே, ஒரு டோல்கேட்டை போடுவோம். சொந்த மகன் நான் இங்க இருக்கும்போது இவ்வளவு போய் மெஹந்தி வைக்க சொல்றாங்க. டிஜே மியூசிக். இவன் நம்ம வண்டி அடிச்சவன்ல. இவன் இங்க என்ன பண்றான்? இன்னைக்கு இவனை சும்மா விடக்கூடாது. பெருமாள் பெருமாள் பெருமாள், வா 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 வா. அங்க இருக்கு. வா 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 வா, சீக்கிரம் வா பெருமாள். கூட்டி போறீங்க. சாரிண்ணே. பெருமாள் உட்காரு. ஏய் உட்காரா. ஆளை தள்ளி விட்டு பந்தியில் உட்காந்து சாப்பிட்ட அளவுக்கு அவ்வளவு பசியா? அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. இருந்தாலும் உங்களுக்கு பசினா நீங்க மட்டும் வந்து உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். ஆனா என்னையும் கூட்டு வந்து சாப்பிட வைக்கின்ற மனசு இருக்கே, மறைச்சிட்டான். அதான் மனசு. தந்து யாருக்கும் வராது. நீங்க வேற லெவல். உன்னை பந்தியில கொட்டிக்க விடல, என்ன கொட்டிட்டு போறியா? பரவாயில்ல, நமக்கு சோறு தான் முக்கியம். சாம்பாரு சாம்பார் கொஞ்சம் கிடைக்குமா? என்ன கேட்டுன்னு இப்படி முடுக்கிறான். சார் உங்களுக்கு சாம்பார் ஊத்துவா? சாம்பார்லாம் வேணாம். ஏன் பாஸ், சாம்பார் ஊத்தாம வெறும் சோறியா சாப்பிட போறீங்க? எனக்கு இந்த சாம்பார்லாம் வேணாம், அந்த சாம்பார் வேணும். அந்த சாம்பாரா? ஆஹா,
அது அப்படி போதா? பாஸ், குட்டி பாஸ், இதுக்குதான் அப்படி முந்தி அடிச்சுட்டு வந்து உட்காருங்களா? அப்ப நான் உங்க லவ்வுக்கு ஊறுகாயா? தெரிஞ்சா சரி. இந்த சாம்பார் வேணாம் சார். எல்லாம் ஒரே சாம்பார் தான் சார். ஊத்திக்கங்க. அந்த ஆணியெல்லாம் எனக்கும் தெரியும். போ போய் அந்த சாம்பார் வர சொல்லு. போ. ஏமா அங்க சாம்பாரை ஊத்து. எங்க போயிருப்பா? நம்ம மால் எங்க போயிருப்பா? எப்படியாவது ஐஸ்வர்யா கிட்ட என் லவ்வ சொல்லி ஆகணும். சொல்லிருவோம். ஹே, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? எங்கடி போன? கீழே தண்ணி குடிக்க வா. உள்ள ஐஸ்வர்யாக்கா மெஹந்தி வச்சிட்டு இருக்காங்க, நம்ம அங்க போலாம். அங்கயா? ஆமா. உங்களுக்கு மெஹந்தி போட்டாச்சு. பாப்பாவோட பேர் என்ன? கீர்த்தி. தம்பி, தம்பி, நீங்க வழி அடிச்சிட்டு நின்னா எப்படி போறது? சாரி சார். போங்க பாத்து போங்க. நல்ல வேலை யாரும் பார்க்கல. இந்த பக்கமும் போட்டுட்டுமா? அண்ணா எனக்கு ஒண்ணு. இன்னொன்னு என் தங்கச்சிக்குண்ணா. சாரி சுபா, உன் பேரு சொல்லி நான் இன்னொரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டேன். ஹை அக்கா, அக்கா, ஹை எனக்காக வாங்கி வச்சிருக்கியா? யார் உனக்காக வாங்கினா? ரெண்டும் எனக்கு தான். நீ போய் வேற எங்க போ. அக்கா கூட்டமா இருக்குக்கா. ஐஸ்கிரீம்லாம் கொடுக்க முடியாது, போடி. நீயே போய் வாங்கிக்க போ. தரமாட்டியா? உன்கிட்ட நியாயமா கேட்டாலாம் வேலைக்கு ஆகாது. புடுங்கனாதான் சரி வரும். ஐயோ, சும்மாவே ஆடுவா. இப்ப மூஞ்சில ஐஸ்கிரீம் வேற அப்படி விட்டோம். எக்ஸ்கியூஸ் மீ ஜென்டில்மேன், 10 மீட்டர் இடைவெளி விட்டு வரவும்னு பஸ்லயே எழுதி போட்டிருக்கு. இப்படி கேப்பே இல்லாம வந்து நின்னா கையில இருக்கிற ஐஸ்கிரீம் எல்லாம் படதானே செய்யும். நடந்த சம்பவத்திற்கு நிர்வாகம் பொறுப்பேற்காது. பொண்ணு,
இவ்ளோ திமிரு இருந்தா ஏன் கையையே நீ பிடிப்ப? அடிக்க வந்தா கைய பிடிக்காம பின்ன வேடிக்கையா பாத்துட்டு இருப்பாங்க. என்ன தைரியம் இருந்தா என் மேல கை ஓங்குவீங்க? கண்ணு மண்ணு தெரியாம வந்து இடிச்சா அடிக்காம என்னடி பண்ணுவாங்க? உன்ன இதுக்கு மேல ஒரு அடி உங்க கை என்கிட்ட வந்துச்சு, என்ன பண்ணுவ? என்னடி பண்ணுவ? என் கை சும்மா இருக்காது பாத்துக்கோங்க. சும்மா இருக்காதா? அப்ப அடிச்சிருவியா? எங்க அடி பார்க்கலாம், அடி. நான் யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்க. தெரிஞ்சா மட்டும் என்ன பண்ணுவீங்க? நானே வேணும் நான் வந்து இடிச்சேன், தெரியாம தானே பட்டுச்சு, அதுக்காக அடிக்க வருவீங்களா? உங்க திமிருத்தனத்தை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. எதை கொடுத்தாலும் அதை 2 மடங்கா திருப்பி கொடுக்கறது தான் இந்த மகாவோட பழக்கம். அது அன்போ பாசமோ வெறுப்போ பகையோ எதுவா இருந்தாலும். அன்னைக்கு போட வேண்டிய நகைய நான் எப்படி பெருமா போட்டுப்பேன்? நாளைக்கு காலையில தானே ஸ்வேதா கழுத்துல போட போறோம், அது வரைக்கும் நீ போட்டுக்க. ஐயோ பெரியமா, ஒண்ணும் வேண்டாம் இல்ல, பெரியமா. நான் சொன்னா பெரியம்மா, கேட்கணும். காலையில இருக்கிற கல்யாண பிஸியில நான் நகைய மறந்துடுவேன். திடீர்னு இத கேக்குறப்ப எங்க வச்சேன்னு அல்லாடணும். நீ இத போட்டுக்கிட்டு போ. கொஞ்ச நேரம் ஐஸ்வர்யா கழுத்துல போட்டு அழகு பார்த்துட்டு அம்மா கிட்ட கொடுத்துரு. காலையில ஐஸ்வர்யா கையால ஸ்வேதா கழுத்துல போட்டு விட்டுருவோம். என்ன நீ யோசிக்கிற? சரி பெரியமா. சூப்பரா இருக்கு. ஏய், உங்களை எங்கெல்லாம் தேடுறது? இங்க என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க? போங்க போய் ரூம்ல படுங்க. எஃப்எம் ரேடியோ ஆன் ஆயிடுச்சு. இது 99.9 ஜோதி எஃப்எம். ஆரம்பத்தால் நிறுத்தாது. என்ன பண்றியா? என்னலாம் பண்ற? விடுமா. என்ன மகா, செயின் நெக்லஸ்னு ஏதுடி இது? பெரியமா தாண்டி கொடுத்தாங்க. ஏண்டி குடுத்தா அப்படியே போட்டுப்பியா? வேணும்னு சொல்ல மாட்டியா? விடுமா, அக்காவுக்கு செம்ம அழகா இருக்கு. ஆமா, இது அக்காவோட பரம்பரை நெக்லஸ் மாதிரி இருக்கே. அம்மா, ஆமாமா, இத நாளைக்கு ஐசக்கா கையால அன்னைக்கு போட்டு விட போறாங்களா, அது சொல்லிதாம்மா என்கிட்ட கொடுத்தாங்க. ஆத்தாடி, 20 பவுனுக்கு மேல இருக்கும் போல இருக்கே. ஸ்வேதா அண்ணி கொடுத்து வச்சவங்க தான். ஏய், என்ன பண்ற? எதுக்கு இப்ப கழட்டுற? நீ போட்டுக்கதா. ஏய், உனக்கு கொடுத்தத எனக்கு ஏன் தர? நீயே போட்டுக்கோ. எதுவா இருந்தாலும் ஐசக்கா மூலமா தான் என்கிட்ட வரணும். நீ இத போட்டு பாரு. இல்ல இல்ல, எனக்கு வேண்டாம். சுபாக்கு போட்டு விடு. ஆஹா, நான் சின்ன பொண்ணு, நீ தான் கல்யாணத்துக்கு ரெடியா இருக்க. உனக்கு தான் நகை போட்டு அழகு பார்க்கணும். நீ போடுக்கா. சுபா போட்டுக்கோ. இப்போ நீங்க இரு, நாங்க போய் பாத்துக்கிறோம். வாடி, இரு வந்து. ஏங்க, ஐயோ சண்டைக்காரி, எங்க என் தேவதை? ஐசு ஐசு எங்கடா இருக்க? இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? அது வந்து ஐஸ். என்ன ஐஸா? என்ன ஐஸ் விக்கிறீங்களா? இல்ல இல்ல இல்ல, எதுக்கு வந்தேன்னா இந்தாங்க. இது எதுக்கு? அந்த காயில் ஒர்க் ஆகலினா இந்த லிக்விட் யூஸ் பண்ணுங்க. ஒரு கொசு கூட இருக்காது, நிம்மதியா தூங்கலாம். சபா, தொல்லை தாங்க முடியல.
என்னையா சொல்றீங்க? நான் கொசுவை ஓ சொன்னேன். கொசு கொசு. அதுக்கு தாங்க இது. நாங்க தூங்கணும். போறீங்களா? பாரு பாரு பாரு. குட் நைட் குட் நைட் குட் நைட் குட் நைட். சரி தூங்குங்க. இவன் தொல்லை தாங்கலக்கா. அவனா இருந்தா கொன்றுவாங்க. வாடி. ஹலோ. ஹலோ. இங்க என்ன பாருங்க. சொல்லுங்க. இப்ப என்ன உங்களுக்கு? அது வந்து இந்தாங்க. இது எப்படின்னா நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க. கொடுத்த ரெண்டுமே ஒர்க் ஆகலனா இந்த பேட்டால கொசுவை விரட்டணும். அதானே? அத தேங்க் யூ. இப்போ நம்ம அடிக்கிறதுக்குள்ள உடனே ஓடி சொல்லிட்டேன். இப்போ பார்க்க முடியுமா போயிடுச்சு. நானா வாக்கா. உங்களை ஐயோ மறுபடியும் இவங்களா? காஸ்ட்லியான ஐட்டம் எல்லாம் இருக்கே. ஒருவேளை இது சரவணனோட ரூமா இருக்குமோ? அண்ணன் ரூம் தான். வேற யார் இந்த மாதிரி காஸ்ட்லியான ஐட்டம் எல்லாம் யூஸ் பண்ண போற? சூப்பரா இருக்கு. என்ன கண்ணாடியில இவன் மூஞ்சி தெரியுது? எங்க போனாலும் இவன் முகம் வேற நம்ம கண் முன்னாடியே வந்து வந்து துரத்துது. என்ன பிரம்மையும். டுங்குரு 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 டுமுகோ டுங்குரு 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 டுமுகோ. பிரம்ம இல்ல, இது ஆங்கிரி பேர்டு ரூமே தான். ஏய் நீங்க என்னடி பண்ற? இன்னொருத்தங்க ரூம்ல பெர்மிஷனே இல்லாம வரியே, உனக்கு எல்லாம் மேனேஜே இல்லையா? ஏய் ஒரு பொண்ணு முன்னாடி இப்படி அரையும் குறையுமா நிக்கிறியே, உனக்கு மேனேஜ் இருக்கா? ஏய் வெளிய போ வெளியில. ஐயோ என்னையா பொண்ணுங்களை கண்டாலே பிடிக்காதுன்னு சொல்லுவ? இவ்வளவு நேரம் பிடிச்சிட்டு என்னையே பாத்துட்டே இருக்க. ஒரு பொண்ணு கூட பார்க்காம இப்படியே பிடிச்சி தள்ளி விடுவ? உனக்குள்ள மூளை இல்லையா? இல்ல நீ போ. என்ன உள்ள போய் இவ்வளவு நேரம் ஆகுது, இன்னமும் வெளியில வரல? முகத்துல டேஞ்சர் லைட் எரியுது. அப்ப உள்ள சம்பவம் நடந்திருக்கு. வேணுடி, உனக்குலாம் நல்லா வேணும். உன்னதான் இங்க வா. என்ன சொல்லணும்? உன்னையும் உன் குடும்பத்தையும் எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதான் ஏன்னு கேக்குறேன். ஏனா எங்க ஸ்டேட்டஸ் என்ன, உங்க ஸ்டேட்டஸ் என்ன? உங்கள மாதிரி பிச்சைக்கார குடும்பத்தை இந்த கல்யாணத்துக்கு எங்க அம்மா கூப்பிட்டது எனக்கு பிடிக்கல. என் அண்ணனுக்கு நான் செய்ய வேண்டிய முறையெல்லாம் எங்க அம்மா உன்னையும் உன் அக்காவையும் செய்ய சொல்லி உங்களை கௌரவப்படுத்துறாங்கல்ல, அது எனக்கு பிடிக்கல.
இந்த கல்யாணத்துல உங்களை சொந்தம்னு சொல்லிக்கவே எனக்கு கேவலமா இருக்கு. என்னடி முறைச்சு பாக்குற? இந்த கல்யாணத்துல கௌரவமா இருக்கணும்னு நினைக்கிற உன்னையும் உன் குடும்பத்தையும் கேவலப்படுத்தி இந்த மண்டபத்தை விட்டே விரட்டி அடிக்கல நான் அப்பீல். ஹே, ஓ நாய்க்கு என்னைக்குமே சிங்கத்துக்கு கிடைக்கிற மரியாதை கிடைக்கவே கிடைக்காது. நான் இப்ப வரைக்கும் உன் வழிக்கு வரல. ஆனா நீ எப்போ என்னையும் என் குடும்பத்தையும் அவமானப்படுத்தி இந்த மண்டபத்தை விட்டு விரட்டி அடிப்பேன்னு என்கிட்டயே சொன்னியோ, இனி என்னால சும்மா இருக்க முடியாது. இந்த மகா இருக்கிற வரைக்கும் உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. முடிஞ்சதை நீ பாத்துக்கோ. மகா, ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? பெரியமா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அபி சின்ன புள்ள மாதிரி துள்ளிட்டு தெரியறா. அதான் அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாலாவது அடங்குவாளான்னு பாத்துட்டு இருந்தேன் பெரியமா. ஆமா ஆமா, நான் கூட அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு சரவணனுக்கு கல்யாணம் முடிஞ்ச கையோட அடுத்து அபிக்கு மாப்பிளைய தேட வேண்டியதுதான். பெரியமா, சூப்பர் பெரியமா. முதல்ல அத செய்யுங்களா அவளுக்கு. ஸ்வேதாவுக்கு புடவை கட்டணுமா, கொஞ்சம் போய் ஹெல்ப் பண்ணுமா? ஏய் அபி நில்லு. சபைக்கு நமஸ்காரம் பண்ணிக்கமா. உட்காருமா. ஓம் சதாயே நமஹ, ஓம் சுதாயே நமஹ, ஓம் தன்யாயே நமஹ. கையை கூப்பிக்கமா. ஓம் ஹிரண்மயே நமஹ, ஓம் லட்சுமியே நமஹ, ஓம் நித்யகுப்தாயே நமஹ, ஓம் சிவஹாபரியே நமஹ, ஓம் வேட்டி எடுத்துருப்பா. ஓம் ஹரித்யே நமஹ, ஓம் தித்யே நமஹ, ஓம் தீப்தாயே நமஹ, ஓம் வசுதாயே நமஹ, ஓம் வசுதாரண்யே நமஹ, ஓம் கமலாயே நமஹ, ஓம் காந்தாயே நமஹ, ஓம் சமாப்தே நமஹ, ஓம் லட்சுமா சங்க. ஐயோ. ஓம் தித்யே நமஹ, ஓம் அனதாயே நமஹ, ஐஸ்வர்யா, இங்க வா. ஓம் சோபாயே நமஹ, ஓம் அமிர்தாயே நமஹ. எங்கங்க போறீங்க? இருங்க நானும் வரேன். ஐசு, என்னம்மா? ஐயோ அத்தை, எதுக்கு வம்பு? பெரியம்மா கொடுத்த பரம்பரை நகைங்க. அது போட்டுக்கையா? இல்லம்மா, அது பேக்லயே இருக்கு. காலையில கிளம்புற அவசரத்துல அத மறந்துட்டேன். என்ன நீ பெரியம்மா உனக்காக ஆசையா கொடுத்த நகையை போட்டுக்காம இருக்க? நீ கழுத்துல நகை இல்லாம இருக்கத பெரியம்மா பார்த்தா சங்கடப்பட மாட்டாங்களா? வா, வந்து அந்த நகையை போட்டு. சரிம்மா. இந்தாங்க ஐயரே, தேங்க்ஸ். வாழ்த்துக்கள் சிஸ்டர். வாடி வா. எங்கம்மா ரெண்டு பேரும்? எங்கம்மா? அட வாடி. எங்கம்மா கூப்பிடுற? என்னன்னு சொன்னதான் வருவியா? வா. அம்மா, எதுக்குமா கூட்டிட்டு வந்த? ஏய், பெரியம்மா கொடுத்த நகையை நீயும் போட்டுக்கல, ஐஸும் போட்டுக்கல. அத போட்டுக்க சொல்லிதான் உன்னை கூட்டிட்டு வந்தேன். மறந்துட்டேம்மா, சாரிம்மா. அக்கா, நீ வேணா நகைய மறக்கலாம், ஆனா அம்மா கண்டிப்பா மறக்க மாட்டாங்க. ஏன்னா அம்மா நினைப்பு முழுக்க ஐஸ்வர்யா அக்காக்கு மாப்பிள்ளை பாக்குறதுலதான் இருக்கு. அம்மாவை கிண்டல் பண்றியா? ஏய், நகை எடுக்கிறதுக்கா இவ்ளோ நேரம்? சீக்கிரம் எடு, கல்யாண வேலை எனக்கு நிறைய இருக்கு. அம்மா, அந்த நகைய காணுமா? அக்கா வாங்க தேடலாம். ஹே சுபா. அம்மா, நம்ம எல்லாரும் காலையில கிளம்பி பெரியம்மாவை பார்க்க போகும்போது நீ தானே கடைசியே வந்த? ஆமாமா. கதவை பூட்டினியா? ஐயோ இல்லம்மா, மறந்துட்டேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்துதான் பூட்டினேன். உன்னெல்லாம் அம்மா ரூம விட்டு வெளியே வரும்போது கதவை பூட்டி சாவி எடுத்துட்டு வர தெரியாது உனக்கு? உன்னெல்லாம் என்ன பண்றது தெரியல எனக்கு. அம்மா இருமா, என்னமா பண்ணிட்டு இருக்க? ஐயோ, எல்லாம் போச்சே. ஐயோ, அக்கா நம்ம மண்டபத்துல நல்லா தெரியணும்னு, ஐஸ்வர்யாக்கு நல்ல மாப்பிள்ள அமையணும்னு அவ குடும்பத்து பரம்பரை நகையை நம்மள நம்பி கொடுத்தாளே. ஆனா நம்ம அந்த பரம்பரை நகையும் நெக்லஸையும் அஜாக்கிரதையா திருடி போக வச்சிட்டோமே. மா மா, அழாதம்மா. மா, அம்மா 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 சாரிமா. அம்மா ப்ளீஸ் மா, அழாதம்மா. மத்த நகை இருந்தா கூட பரவாயில்ல, அக்கா கிட்ட மன்னிப்பு கேட்டு கடனை உடனே வாங்கியாவது அதுக்கு ஈடா வேற நகையாவது வாங்கி கொடுத்துடலாம். ஆனா இது பரம்பரை நகையாச்சு, எப்படி நம்மளால வாங்கி கொடுக்க முடியும்? ஐயோ, அம்மா, கல்யாணத்துல தாலி கட்டி முடிஞ்சதும் பொண்ணுக்கு அந்த பரம்பரை நகை போட்டுதான் அழைக்கணும்னு சொல்லி அக்கா என்கிட்ட சொன்னா. நம்ம நகை திருடு கொடுத்துட்டு நிக்கிறோமே, என்ன பண்றது? என் அக்கா என் மேல வச்சிருந்த நம்பிக்கை எல்லாத்தையும் கெடுத்துட்டோமே. ஐயோ, அழாதம்மா. அழாம எப்படி இருக்க முடியும்? என் அக்கா பொண்ணு அபி குணம் நமக்கு நல்லாவே தெரியும். அவளுக்கு கோவம் வந்தா
யாரும் என்னன்னு கூட பார்க்காம ரொம்ப மோசமா நடந்துப்பா. என் அக்கா வீட்டுக்காரர் அவரு பொண்ணு என்ன பண்ணாலும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு. பரம்பரை நகையை திருட்டு கொடுத்ததுக்கு அவரு கண்டிப்பா நம்மள மன்னிக்க மாட்டாரு. அபி அவரை நம்மள மன்னிக்க விட மாட்டா. ஐயோ, இந்த கல்யாணத்துல நம்ம குடும்பமே அவமானப்பட்டு நிக்க போகுது. ஐயோ, நகை தொலைஞ்சு போச்சு, நீயே கன்ஃபார்ம் பண்ணி அழாதம்மா. எனக்கு நகை ஏதோ இந்த ரூம்ல தான் இருக்கும்னு தோணுதுமா. அக்கா வா வா போய் தேடி பார்க்கலாம். நீயும் வாடி. அம்மா நீயும் தேடுமா, வா தேடுங்க. அக்கா எங்கேயும் இல்ல. கிடைக்கல, எங்க தேடியும் கிடைக்கல. ஐயோ, நாங்க கன்ஃபார்மா திருடு போயிடுச்சு. நம்ம குடும்பமானமும் போயிடுச்சு. இந்த கல்யாணத்துல ஐஸுக்கு எப்படியாவது ஒரு நல்ல வரன் அமையணும்னு நினைச்சேனே. அது நீ நடக்க போறது இல்ல. அது நீ நடக்க போறது இல்ல. ஐயோ, நீ பயப்படுற மாதிரி எதுவுமே நடக்காதுமா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அந்த சாமி நமக்கு துணையா இருக்கும்மா. முதல்ல அண்ணனோட கல்யாணம் முடியட்டும்மா. அதுக்குள்ள ஏதாவது பண்ணி தொலைஞ்சு போன நகைய நாம மீட்டுடலாமா? அம்மா, பெரியம்மா போன் பண்றாங்க. ஐயோ, அம்மா. ஜோதி, என்ன விஷயம் சொல்லு. ஏ ஜோதி, என்னாச்சு உனக்கு? நல்லா தானே இருந்த? அக்கா, நீ என்ன சரவணனோட தாய் ஸ்தானத்துல வச்சு பார்த்த. ஆனா நான் உனக்கு பெரிய சங்கடத்தை உண்டாக்கிட்டேன். என்ன என்ன சங்கடம்? எனக்கு ஒண்ணுமே புரியல. அக்கா, நான் இதை வேணும்னு பண்ணலக்கா. ஏய், ஓங்கி அரைஞ்சனா? முதல்ல விஷயத்த சொல்லுடி. அக்கா, நீ மகா கிட்ட போட்டுக்கோன்னு சொல்லி கொடுத்த நகைய காணும்க்கா. எதுக்கு பயப்படுற? அவசரப்பட்டு பெரியம்மா கிட்ட நகை காணாம போன விஷயத்த சொல்லிராத. அப்புறம் எல்லாரோட சந்தோஷமும் காணாம போயிரும். எதுவா இருந்தாலும் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசிக்கலாம். இப்ப எதையாவது சொல்லி சமாளி. ஓகேயா? என்ன மகா, அம்மா கிட்ட அப்படி என்ன குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல பெரியம்மா. மகா, நான் கொடுத்த நெக்லஸ் எங்க? போட்டுக்கலையா? பெரியம்மா, அதுவா? ஐஸ்வர்யா எங்க? என்ன நெக்லஸ் அவ போட்டிருக்காளா? ஆமா பெரியம்மா, ஐசக்கா போட்டிருக்கு. ஆமா. நான் உன்கிட்ட கொடுத்தா நீ அவகிட்ட குடுப்பியா? கல்யாணம் முடிஞ்ச கையோட கல்யாண பொண்ணுக்கு நம்ம வீட்டு முறையா அந்த நகை தான் போட்டு விடணும். சரி பெரியம்மா. சரி, இந்த பேக திரும்ப எடுத்த மாதிரியே யாருக்கும் தெரியாம வச்சிருவோம். இதுக்கு தேவையில்லாத பிரச்சனை. ஏய், நினைச்சேன் நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வேன்னு. நான் நினைச்ச மாதிரியே கரெக்டா பண்ணிட்டேன். இப்படி நகையை திருடுறியே, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? ஐயோ, அப்படிலாம் இல்ல. பேசாத நீ. அந்த லேடியோட பேக நீ அவங்களுக்கு தெரியாம எடுத்துட்டு வந்து நகையை எடுத்ததை நான் பார்த்தேன். நீங்க தப்பா புரிஞ்சிருக்கீங்க. உன்னை பேசாதன்னு சொன்ன. திருடி கையும் களவுமா என்கிட்ட மாட்டிக்கிட்டு
இப்ப நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றியா? இப்பதான் நீ தப்பானவன்னு ரொம்ப சரியா புரிஞ்சுக்கிட்ட. நீ இப்படிப்பட்டவளாதான் இருப்பன்னு நான் உன்னை முதல்ல பார்த்தப்பவே நினைச்சேன். நான் நினைச்சது கரெக்டா இருந்துச்சு. நீங்க நடந்தது என்னன்னு தெரியாம ஏதோ கற்பனை பண்ணி பேசுறீங்க. நான் நீங்க நினைக்கிற மாதிரி திருடி இல்ல. ஓ அப்படியா? அப்போ அடுத்தவங்க பேக்கை எதுக்கு அவங்களுக்கு தெரியாம நீ எடுத்துட்டு வந்த? என்ன காரணம் சொல்லு. குடும்ப கஷ்டம்னு சொல்லுவேன் அதானே? இங்க பார், நீ சொல்ற கதையெல்லாம் நம்ப நான் தயாரா இல்ல. எனக்கு இப்பதான் புரியுது, நீ என்னோட ரூம்க்கு வந்தது கூட ஏதோ திருடுறதுக்கு தானே. நான் மட்டும் ரூம்ல இல்லைன்னா கிடைச்சத அப்படியே தூக்கிட்டு போயிருப்பேன் இல்ல? அண்ணனோட கல்யாணத்திலே இந்த மாதிரி எல்லாம் பண்றியே, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? எங்க எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் அடுத்தவங்க காசுக்கு ஆசைப்படுறவ இல்ல. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க ப்ளீஸ். அடேங்க அப்பா, நீ பேசின டயலாக்ல இதுதான் மாஸ் அண்ட் ஹைலைட். நீ அடுத்தவங்க காசுக்கு மட்டும்தான் ஆசைப்படுவேன், அதுக்கு நான் தான் சாட்சி. அன்னைக்கு இதே மாதிரி பணத்துக்கு ஆசைப்படுதானே வேணும்னே என் கார்ல மோதன. நீ ஒண்ணு யாருக்கிட்டையாவது ஏமாத்தி காசு அடிக்க வேண்டியது, இல்ல இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா திருட வேண்டியது. சூப்பர், வெரி நைஸ். ப்ளீஸ் இப்படி எல்லாம் பேசாதீங்க. ஏய் போதும் போதும் போதும், இந்த மாதிரி அழுது நடிக்க. அவங்க கிட்ட கொடு. கெட்டிமேளம் கெட்டிமேளம். மாங்கல்யம் தந்து நானே நாம ஜீவன ஹேதுனா கண்டே பத்மாவதி வந்தே சர்வமங்கலம் சர்வமங்கலம் வந்தே சர்வாசதாதே சரண்யே நெத்தியில வச்சு விடுங்க. சகல ஐஸ்வர்யமிருத்திரஸ்து மனோரஞ்சிதாவனசித்திரஸ்து. என்னடி, நான் இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவேன் நினைச்சு பயந்துட்டியா? நீ நகையை திருடினதுக்கு ஏன் அண்ணன் கல்யாணத்தை நிறுத்த நான் என்ன முட்டாளா? ஜோதி, அந்த பரம்பரை நெக்லஸ கூட ஸ்வேதாவுக்கு போட்டு விடணும். ஏய் ஜோதி, சீக்கிரம் நெக்லஸ் எடுத்துட்டு வா. ஓ, நகை ஐஷு கிட்ட இருக்கா? ஐசு, நீ தானே ஸ்வேதாவுக்கு அந்த நெக்லஸ போடணும், போய் எடுத்துட்டு வா. என்ன எல்லாரும் நின்னுட்டு இருக்கீங்க? நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பரம்பரை நகை மருமக கழுத்துல ஏறணும். சீக்கிரமா போமா. அக்கா, என்ன மன்னிச்சிடுங்க. ஜோதி, என்னடி பண்ற? என்ன பண்ற? ஏய், என்னடி எந்திரி. என்ன
என்னடி பண்ற? நீ கொடுத்த பரம்பரை நகை காணாம போயிடுச்சுக்கா. என்ன ஜோதி திடீர்னு இப்படி சொல்ற? நான் நெக்லஸ் நைட்டு மகா கிட்ட தானே கொடுத்தேன். அவ உன்கிட்ட குடுக்கலையா? கொடுத்தாக்கா. நான் அதை பார்த்துட்டு காலையில போட்டுக்கலான்னு பேக்ல பத்திரமா வைக்க சொன்னேன். ஆனா காலையில பாக்கும்போது பேக்ல நகையை காணோம்க்கா. இத நான் உங்ககிட்ட காலையில இருந்து சொல்ல முடியாம தவிச்சிட்டு இருந்தேன்க்கா. பேக்ல வச்சிருந்த நகை எப்படி காணாம போகும்? தெரியல மாமா. என்ன நீங்க சம்பந்தி வீட்டுக்காரங்க முன்னாடி எங்களை சங்கடப்படுத்தாதீங்க. போங்க போய் நல்லா தேடி பாருங்க. இல்ல பெரியப்பா, ரூம் முழுக்க தேடிட்டோம், நகை கிடைக்கல. நகையை தேடணும் காணோம்னு சொன்னா எப்படிமா? அப்போ அந்த நகை எங்கதான் போச்சு? அத நான் சொல்றேன். என்னம்மா சொல்ற? நம்ம பரம்பரை நகை எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமா? தெரியும்பா. நம்ம பரம்பரை நகை சித்தி கிட்ட தான் இருக்கு. என்னம்மா என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, பரம்பரை நகைய சித்தி எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம கிட்ட காணோன்னு நடிக்கிறாங்க. சொல்றது கேளு. சொல்றல ஒரு நிமிஷம். சார், இவதான் மகா. இவகிட்டதான் எங்க அம்மா நகையை கொடுத்தாங்க. ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரிங்க. சார், அபி சொல்றாங்களேன்னு எங்களை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரிக்கணும்னு சொல்றீங்களே, நாங்க தான் நகையை எடுத்து வச்சிருக்கோம்னு உங்களுக்கு தோணுதா சார்? ஆமா, எனக்கு தோணுது. விக்ரம், நீங்க தேவையில்லாம இந்த விஷயத்துல தலையிட்டு இருக்கீங்க. ஏன் தலையிடக்கூடாது? அம்மா, நான் பார்த்தேன். கல்யாண வீட்டுல ஒரு லேடியோட பேக திருநதை நான் பார்த்தேம்மா. விக்ரம், அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியாம நீங்களா ஒண்ணு பேசிட்டு இருக்கீங்க. விக்ரம், எல்லாம் எனக்கு தெரியும் சார். கேட்க வேண்டிய விதத்துல கேளுங்க, அப்ப சொல்லுவாங்க. இந்த பொண்ணு தான் நகை எடுத்து வச்சிருக்கா. 100% எனக்கு நம்பிக்கை இருக்கு. இதை நான் கோர்ட்ல கூட வந்து சொல்றேன். சார், என்ன சார் பாத்துட்டு இருக்கீங்க? அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க. சார், நான் உங்க கூட ஸ்டேஷனுக்கு தானே சார் வரணும். நான் வரேன். ஆனா அதுக்கு முன்னாடி நான் அபி கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். அதான் பேச வேண்டியதெல்லாம் பேசியாச்சு. புதுசா நம்ம பேச போற? புதுசுதான் சார். இங்க பேசாத ஒரு விஷயத்த அபி கிட்ட கொஞ்சம் தனியா பேச வேண்டியது இருக்கு. சார், ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்க, நான் பேசிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் முடியாது. சார், ஒரு நிமிஷம். நகையை திருடிட்டா 4 பேர் முன்னாடி ஒத்துக்கிறதுக்கு சங்கடப்படுறா போல. என்னதான் சொல்றான்னு கேட்டுட்டு வந்துடுறேன். போலாமா? உன்னை பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு. நான் வேணா உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கட்டுமா? நான் பணத்திமிர்ல புத்தி கெட்டு போய் தெரியாம திருடிட்டேன் மகா. இனிமே இப்படியெல்லாம் பண்ண மாட்டேன். மனுஷங்களா மதிப்பேன். என்ன மன்னிச்சிருன்னு சொல்லி நீ என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேளு. நானும் உன்னை மன்னிச்சு விட்டுறேன். நகையை திருடிட்ட, இது மன்னிச்சிரு அப்படின்னு என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேளு. போனா போகுதுன்னு உன்னை மன்னிச்சு விட்டுட்டேன். உங்க
கர்வம் பணக்கார திமிரெல்லாம் சேர்ந்து என் கால்ல விழக்கூடாதுன்னு உன்கிட்ட சொல்லுதா? அது பேச்சு நீ கேட்டேன்னு வச்சுக்கோயேன், நீ ஜெயில உட்கார்ந்து களி தான் சாப்பிடணும். ஏன் அபி இவ்ளோ மக்கா இருக்க? நீ ஒன்னா நம்பர் கிரிமினல்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன்கிட்ட இதெல்லாம் தெரியாமலா நான் அந்த போனை கொடுப்பேன்? நீ நகைய திருடின வீடியோ எங்க குடும்பத்து மேல திருட்டு பழி விழ போறத தடுக்க போற வீடியோ. அந்த வீடியோவை நான் அவ்ளோ கேர்லெஸ்ஸா வச்சுப்பேனா என்ன? நீ திருடின வீடியோவை ஆல்ரெடி பல காப்பி போட்டாச்சு. என் கூகுள் டிரைவ், என் தங்கச்சியோட சிஸ்டம், அது இதுன்னு நிறைய இடத்துல அந்த வீடியோ ரொம்ப சேஃபா இருக்கு. இனி உன்னால மட்டும் இல்ல, வேற யாராலையுமே அந்த வீடியோவை டெலீட் பண்ணவே முடியாது. நீ கேட்க கேட்க நான் காப்பீஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். சோ வீடியோவை அழிச்சு எப்படியெல்லாம் தப்பிக்கணும்னு நினைக்கிற உன்னோட கிரிமினல் புத்தியெல்லாம் விட்டுட்டு என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேளு. நான் உன்னை மன்னிச்சு விட்டுறேன். இத பாரு, மன்னிப்புல என்னால கேட்க முடியாது. ஓ, இன்னும் திமிர அடங்கல. இப்பவே அந்த வீடியோவை எல்லாரும் முன்னாடியும் போட்டு காட்டி உன் திமிர நான் அடக்குறேன்டி. பார் தல். ஏய் ப்ளீஸ் மகா, ப்ளீஸ் மகா, ப்ளீஸ் 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 மகா. அதெல்லாம் முடியாது மகா, ப்ளீஸ் இந்த வீடியோவை வெளியில காட்டாத. என் மானமே போயிடும். அப்புறம் நான் வெளியே தலை காட்டவே முடியாது. சொன்ன கேளு மகா, ப்ளீஸ் மகா, என்னை விட்டுடு மகா. இதே மாதிரி தானே நானும் என் குடும்ப மானம் போயிடக்கூடாதுன்னு தப்பு கூட பண்ணாம உன்கிட்ட நான் கெஞ்சினேன். அப்போ நீ ஒத்துக்கிட்டியா என்ன? அபி 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 சொன்னா கேளு. அபி அபி வேண்டாம். அபி அபி உனக்கு உன் மான மரியாதை முக்கியம், எனக்கு என் குடும்பத்தோட மான மரியாதை முக்கியம். சாரி மகா. மகா வேண்டாம் மகா, ப்ளீஸ் மகா. நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன், ஆனா வீடியோ மட்டும் வெளியில காமிச்சிடாத. சோ நான் என்ன சொன்னாலும் நீ செய்வ, அப்படிதானே? அப்போ நீ என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேளு. என்னமா ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருக்க? டைம் ஆயிட்டே இருக்கு. வெளியே எல்லாரும் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. 5 நிமிஷம் தான் டைம் கேட்டுட்டு வந்திருக்கேன். சீக்கிரம் கால்ல விழுந்தனா டப்புன்னு வெளியே போயிடலாம். பொண்ணுங்களை கண்டாவே பிடிக்காதுன்னு சொன்னீங்க, அதுக்காக பிடிக்காத பொண்ண ஜெயிலுக்கு அனுப்புற அளவுக்கு துணிவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. நான் தெரியாமலோ இல்ல விளையாட்டுக்கோ உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு உன்னை பழி வாங்கியே தீருவேன்னு சவால் விட்டீங்க. சொன்ன மாதிரியே பழி வாங்கிட்டீங்கல்ல. நான் பண்ணதுக்கு நீங்க என்ன தண்டனை வேணாலும் கொடுத்திருக்கலாம், ஆனா கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம இத்தனை பேர் முன்னாடி எனக்கு திருடின்னு பட்டம் கொடுத்தீங்க பாருங்க. அதுவும் செய்யாத தப்புக்கு. இந்த தண்டனையை என்னால மறக்கவே முடியாது. கொஞ்சம் காசு பணம் இல்லனா ஈஸியா திருடி பட்டம் கட்டிடுவீங்கல்ல. ஏய் நிறுத்து, விட்டா ஓவரா பேசிட்டே போற. எனக்கு என் கண்ணுல என்ன பட்டுச்சோ அதுதான் என்னால பேச முடியும். நான் பாக்குறப்போ நீ நகை எடுத்த, அதனாலதான் திட்டின. நீ நகை எடுத்தியா இல்லையான்றத நீ தான் நிரூபிக்கணும். அதான் நிரூபிச்சிட்டல, ஹாப்பியா இரு. அதுக்காக என்ன ஏன் குறை சொல்ற? இப்ப கூட எங்களோட வலி உங்களுக்கு புரியல. நீங்க எல்லாம் மனுஷனே இல்ல. அம்மா நீ வாமா, நம்ம கிளம்பலாம் வா. ஏய் ஜோதி, எங்கடி போற? ஏதோ தெரியாம தப்பு நடந்து போச்சு, எதையும் மனசுல வச்சுக்காத. நான் எதையுமே மனசுல வச்சுக்கலக்கா. நீ அக்காங்கிறத, நம்ம ஒரே வயித்துல பிறந்தோங்கிறத, ஒரே ரத்தங்கிறத எதையுமே மனசுல வச்சுக்கல.
எல்லாத்தையுமே அழிச்சிட்டேன். ஏய் ஜோதி, அபி என்ன வேணாலும் சொல்லட்டும், ஆனா என் தங்கச்சியும் தங்கச்சி பொண்ணுங்களும் அப்படி செஞ்சிருக்க மாட்டாங்க. நீ எப்படி சந்தேகப்படலான்னு ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை நீ சொல்லுவேன்னு நான் கடைசி வரைக்கும் அதை எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆனா நீ அத சொல்லவே இல்ல. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? என் பொண்ணு மேல கைய வச்ச அப்புறம் நடக்கிறதே வேற. கல்யாணத்துல இவ பண்ண வேலைக்கு கை வைக்காம பின்ன இவள கொஞ்சுவாங்களா? ஏய் வாய் மூடு. என் பொண்ணு எந்த தப்பும் செய்ய மாட்டா. தேவையில்லாம நீ நம்ம பொண்ணு மேல சந்தேகப்பட்ட. ஏங்க ஏங்க எல்லாம் தெரிஞ்சு நீங்க இப்படி பேசுறீங்க? இவ பண்ண வேலையால என் தங்கச்சியும் அவ பொண்ணுங்களும் அவமானப்பட்டாங்க. நிறுத்தீஸ்வரி, நான் தான் அபி எதுவும் செஞ்சிருக்க மாட்டான்னு சொல்றேன்ல. யாரோ மூணாவது மனுஷங்களுக்காக என் பொண்ணு மேல நீ கை வைப்பியா? என்னங்க சொன்னீங்க? மூணாவது மனுஷங்களா? என்னங்க நீங்களும் அவள மாதிரியே பேசுறீங்க? நாம இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணம் என் தங்கச்சி தாங்க. அவங்க மட்டும் நம்ம கஷ்டப்பட்ட காலத்துல உதவாம இருந்திருந்தா நாமளே இன்னைக்கு அவங்க நிலைமையில தானே இருந்திருக்கணும். அத கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நான் எதையும் மறக்கல. உனக்கு உன் தங்கச்சி முக்கியம்னா எனக்கு என் பொண்ணு மட்டும்தான் முக்கியம். ஏங்க இவ உங்களுக்கு மட்டும் பொண்ணு இல்லைங்க, எனக்கும் தான் பொண்ணு. இவ மேல உங்களுக்கு எவ்வளவு அக்கறை இருக்கோ அதே அளவுக்கு எனக்கும் இருக்குங்க. தப்பு பண்ணா நான் கண்டிப்பேன். என் பொண்ணு என்னடி தப்பு பண்ணா? அது இவகிட்ட கேளுங்க. மண்டபத்துல என்ன நடந்துச்சுன்னு இவகிட்ட கேளுங்க. ஏய், நடந்து முடிஞ்சதை தெரிஞ்சுக்கிட்டு இப்ப என்னடி பண்ண போற? பேசாம உள்ள போ. நீங்க இவளுக்கு செல்லம் கொடுக்கற நேரத்துல இவளுக்கு கொஞ்சம் பழசிய சொல்லி கொடுங்க. இன்னைக்கு மண்டபத்துல இருந்து அவமானப்பட்டு வெளியே போனது என் தங்கச்சிங்கிறதுக்காக நான் பேசல. நாம வாழ்ற இந்த சொகுசான வாழ்க்கைய பிச்சை போட்ட ஒரு மனுஷிய துரத்தி அடிச்சிருக்கோங்கறத அவளுக்கு சொல்லி புரிய வைங்க. ஏய், அது உனக்கும் எனக்கும் புரியணும். என் பொண்ணுக்கு ஏன் புரியணும்? என் பொண்ணு யார் பிச்சையிலையும் வாழணும்னு அவசியம் கிடையாது. நான் சம்பாதிக்கிறேன், என் பொண்ணு சொகுசா வாழறா. அவளை எதுக்கு நீ குறை சொல்ற? வாயை மூடிட்டு நீ உள்ள போ. போன்னு சொல்றல. ஓ, தேவையில்லைங்க, எனக்கு எல்லாம் நல்லா புரிஞ்சிருச்சு. எங்க சூப்பருங்க, கற்பூரம் மாதிரி கப்புன்னு பிடிச்சிட்டீங்களே. என் தகுதிக்கு நான் எது மேல ஆசைப்படணும், ஆசைப்படக்கூடாதுன்னு கல்யாண வீட்டுல எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. நீங்க நினைக்கிறது நடக்காது, உங்க ஆசை நிறைவேறாது. அதனால இனிமே என் பின்னாடி வராதீங்க. இந்த பொண்ணுங்க சைக்காலஜி படி வேண்டான்னு சொன்னா வேணும் தானே அர்த்தம். அவ மனசுல நான் தான் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அது அவ வாயாலேயே சொல்லணுமே. கண்டிப்பா நான் சொல்ல வைக்கிறேன். விஜய் விடாதடா, விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. இதுதான் நடந்துச்சு. விஜய் மட்டும் சரியான நேரத்துல அந்த வீடியோவை என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கலனா அவளால நம்ம குடும்பமே கல்யாண மண்டபத்துல அவமானப்பட்டிருக்கோம்.
பெரிய பணக்கார குடும்பத்துல பிறந்தோம். பணத்திமிரே இல்லாத தங்கமான புள்ளடி விஜய். நான் கூட விஜய தொணன்னு ஏதோ பேசிக்கிட்டே இருக்காரு, பொறுப்பில்லாத பையன்னு நினைச்சேன்கா. ஆனா விஜய் உண்மையாவே அப்படி இல்ல, அவர் ஜென்டில்மேன்கா. ஆமா சுபா, விஜய் மட்டும் நினைச்சிருந்தா நமக்கு ஹெல்ப் பண்ணாமலே இருந்திருக்கலாம். ஆனா அவர் அத பண்ணவே இல்ல. அத்திப்பூத்தா போல இந்த மாதிரி 1-2 இடத்துல நல்ல பசங்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. ஆமாங்க, இப்படிப்பட்ட ஒரு நல்ல பையனுக்கு விக்ரம்னு ஒரு அண்ணன் இருக்கான். ரொம்ப மோசமானவன். அவன் அன்னைக்கு பேசினது அந்த கடவுளுக்கு அடுக்காது தெரியுமா? மனுஷனாங்க அவன். மண்டபத்துல வச்சு நம்ம மகாவை அவன் திருடின்னு சொன்னான் தெரியுமா? நாங்க நகையை எடுக்கலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவன் எவ்வளவு மோசமா பேசினான் தெரியுமா? யாரு பேச்சையும் கேட்காம எதை பத்தியும் கவலைப்படாத ரொம்ப மோசமான புத்தி உள்ள பையன். இப்படிப்பட்ட பையனை எந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டு கஷ்டப்பட போறாளோ தெரியல. மா, அதெல்லாம் இப்போ பேசாதமா சொல்லிட்டேன். எனக்கு அப்படியே எரியுது அத பத்தி பேசினாலே. ஆமாமா, எனக்கும் அப்படியே கோவமா வருது. நீ வேற அந்த ஆளை பத்தி பேசிக்கிட்டு. விஜய் தம்பிய கட்டிக்க போற பொண்ணு கொடுத்து வச்சவன்னு சொல்றதை தவிர வேற என்ன சொல்றது? விட மாட்டேன்டா. இவ்ளோ திமிரு இருந்தா என்கிட்ட நீ எப்படி நடந்துருப்ப? டேய், உன்னை விட மாட்டேன்டா. டேய், மகா, அக்கா, டேய், அக்கா, மகா, அக்கா, என்னடியாச்சு? ஏன் இப்படி தூக்கத்துல உளறிட்டு இருக்க? தண்ணி ஏதாவது வேணுமா? அதெல்லாம் வேண்டாங்க. சரி, கெட்ட கனவு ஏதாவது கண்டியா? ஆமா. தூக்கத்துல உளற அளவுக்கு என்னக்கா கனவு கண்ட? எல்லாம் அந்த கோட்டு போட்ட மாக்கானால வந்தது. கோட்டு போட்ட மாக்கானா? அது யாரு? அக்கா, அதாங்க அந்த விக்ரம் இருக்கான்ல. ஓ, பொன்னியின் செல்வன் விக்ரமா? கன்னிங் செல்வன் விக்ரம். நான் சொல்றது அந்த விஜயோட அண்ணன். ஆமா, விக்ரம். அவருக்கு என்ன? அவர் என்ன பண்ணாரு? அவன் இன்னைக்கு நான் இன்டர்வியூக்கு போனப்போ என் ட்ரெஸ் கிழிச்சிட்டான். என்னக்கா சொல்ற? என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்லு. என்னோட அழகு தேவதை, என்னோட ஸ்வீட்டி, உனக்கு என் மேல இருக்கிற கோவத்தை நான் எப்படியாவது சரி பண்ணணும். எப்படி சரி பண்றது? விஜய், இதெல்லாம் உனக்கு சொல்லி கொடுக்கணுமா? நீ வித்தகன் விஜய்டா, அதெல்லாம் சரி பண்ணிடுவேன். என்ன நடந்தாலும் பெண்ணே உன்னை விட மாட்டே. என்ன நடந்தாலும் பெண்ணே உன்னை விட மாட்டே. என்ன நடந்தாலும் பெண்ணே உன்னை விட. ஐயோ அம்மா, அம்மா நான் சும்மா இல்லடா. ஓய், அவ இல்லைன்னா ஒன்னும் இல்லடா. ஓய், அட அம்மா நான் சும்மா இல்ல. அம்மா, என்னடா பண்ற? என்னம்மா பார்த்தா தெரியலையா? பெட் எல்லாம் அப்படி சரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுல என்ன தப்பு இருக்கு? என்ன விஷயமா? வாங்கப்பா, சொல்லுமா. கேண்டா, விளையாட்டு புள்ளியாவே இருக்க, உனக்கு பொறுப்பே வராதா? பொறுப்பா? அது எங்க இங்க இருக்கு? பொறுப்பு தானாலாம் வராது, நாம தான் வர வைக்கணும். என்னது? நீ இனிமே என் கூட ஆபீஸ்க்கு வந்துரு. இது ஆபீஸ்க்கா? ஐயோ, வேண்டாம் 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 வேண்டாம். நீ என்ன ஏமாத்திருவ.
நீ உன் அண்ணன் கூட ஆபீஸ்க்கு போ. யாருப்பா? ஏன் அண்ணன் கூடங்களா? ஆமா. அப்பா அவனை வீட்ல வச்சே சமாளிக்க முடியல, இதுல ஆபீஸ்ல போய் அவன் கூட சமாளிக்கணுமா? நல்லா என்ன மாட்டியோட பாக்குறீங்க. உங்க 2 பேருக்கு ஒண்ணு தெரியுமா? நீங்க 2 பேரும் சேர்ந்து எனக்கு என்ன அண்ணனா பெத்து கொடுத்திருக்கீங்க? ஹிட்லரை பெத்து கொடுத்திருக்கீங்கம்மா. ஹிட்லர் நெவர். அவன் கூட ஆபீஸ்க்குலாம் போக முடியாது, அவனை எல்லாம் சமாளிக்கவே முடியாதுப்பா. என்ன அப்படி பாக்குறீங்க? ஒண்ணு பண்ணுங்க, சட்டை புட்டுன்னு அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா ஏன் ரூட் கொஞ்சம் கிளியர் ஆகும், பாத்துக்குங்க. என்னது உனக்கு ரூட் கிளியர் ஆகுமா? ஐயோ மனசுல பட்டது போற சொல்லிட்டேனே. நந்தினி உனக்கு புரியலையா? அவருக்கு கல்யாணம் பண்ண சொல்லி இன்டைரக்டா கேக்குறாரு. அப்பாக்கு மட்டும் புரிஞ்சிருக்கு. ஏய், எந்த பொறுப்பும் இல்லாம உனக்கு எப்படா கல்யாணம் பண்ண முடியும்? நீ வேலைக்கு போனா உனக்கு மேரேஜ். அப்ப கல்யாணம் நடந்த மாதிரி தான். சரி, நீங்க இப்படியே இருந்தீங்கன்னா பேசி பேசி என்ன போர் அடிப்பீங்க. எனக்கு 1012 வேலை இருக்கு, அதை நான் போய் முடிக்கணும். வரட்டுங்களா? பாய். டேய் எங்கடா போற? நாளைக்கு உன் தங்கச்சி மறு வீட்டுக்கு வரா. விருந்துக்கு ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு போ. ஸ்வீட் நான் வாங்கணுமா? நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு. நான் என்ன வெட்டியாவா இருக்கேன்? தோ அப்பா இருக்காருல்ல, அப்பா போய் வாங்கட்டும். அவர் சும்மா தானே இருக்காரு. அப்பா என்ன ஏதுன்னு பார்த்து வாங்கி கொடுத்துருங்க ஸ்வீட் எல்லாம். நான் வரட்டுமா? பாய் 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 பாய். மா, ஏன்டி அவளை தொந்தரவு பண்ற? அவ தான் எழுதிட்டு இருக்கால, சும்மா அவளை நோண்டிட்டே இரு. வைமா வைமா வைமா. ஆள பாரு. என்ன ஊத்திக்க? ஹலோ, ஐஸ்வர்யா கேட்டரிங் சர்வீஸ். ஐயோ ச்சே, நம்மால போன் எடுக்குன்னு பார்த்தா அத்தை எடுக்கிறாங்களே, எப்படி கட் பண்றது? போன் பண்ணிட்டு ஏன் பேசாம இருக்கீங்க? பேசுங்க. ஹலோ. ஐயப்பா, என்ன போன் கட் ஆயிடுச்சு? இந்த டப்பா போனை தூக்கி போட்டு வேற போன் வாங்கணும். யாருன்னு தெரியல. ஏ மகா, நீ வந்து சாப்பிடு. நிறைய வேலை இருக்குமா, நான் கொஞ்ச நேரம் பொறுத்து சாப்பிடுறேம்மா. ஐயடா, நம்மால போன் எடுக்க மாட்டா போல இருக்கே. மறுபடியும் ட்ரை பண்ணுவோம். என்ன இருப்போது? கடவுளே, இந்த டைம் ஆவது என் ஆளை எடுக்கணும்ப்பா. கண்டுக்கறாளா பாரு. ஹலோ, இது ஐஸ்வர்யா கேட்டரிங் சர்வீஸ். யாருங்க? கடவுளே, ச்சே. நம்ம ஆளை தவிர மத்தவங்க எல்லாருமே போன் எடுக்கிறாங்க. எங்க தாண்டி போன? போன் பக்கத்துல தான் கொஞ்சம் வாயேன். ஹலோ, பொங்கல். என்ன கடவுளே இப்படி சோதிக்கிற? யாரு போன் பண்ணிட்டு பேசாமலே இருக்கிறது? ஐயோ, டைம் ஆயிடுச்சு. நான் கிளம்புறேம்மா, டைம் ஆயிடுச்சு. ஏய், சாப்பிட்டு போ. வந்து சாப்பிடுறேம்மா, டைம் ஆயிடுச்சு. அறிவாளி, பேக் எடுத்துட்டு போ. பாய். ஏய் பை டி. ஓகே பாய். இவ ஒருத்தி சாப்பிட்டு போனா சாப்பிடாம ஓடுறா பாரு. என்ன பண்றது? என்ன நமக்கு மட்டும் இப்படி நடக்குது? விஜய், மனசை தளர விடாத, மறுபடியும் ட்ரை பண்ணு. கண்டிப்பா எடுப்பாடா, கண்டிப்பா எடுப்பா. இந்த போன் வேற நேரம் கிட்ட நேரத்துல அடிக்குது. ஏய் சுபா, சும்மா தானே உட்கார்ந்திருக்க, போன் எடு. ஏய் சுபா, நான் தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். நான் தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன்லடி. ஹலோ, ஐஸ்வர்யா கேட்டரிங் சர்வீஸ். கடவுளே, அப்பாடா, ஒரு வழியா நம்மால் போன் எடுத்துட்டா. கடவுளே, சூப்பர் கடவுளே. எனக்கு வச்சிருங்க. இட்ஸ் ஓகே. வர சாமி. எங்க 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 ஒரு தம்பி தம்பி இங்க வாங்க. சொல்லுங்க சாமி. சிறுநீர் வச்சிட்டு போங்க, நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும். அப்படியே சொல்றீங்க? ஆமா. அப்ப கொடுங்க, உடம்பு ஃபுல்லா பூசிக்க வேண்டியதா. சேமமா போயிட்டு வரட்டுங்களா சாமி? எங்க நில்லுங்க, எங்க நில்லுங்க, எங்க நில்லுங்க. என்னங்க நான் பாட்டுக்கு கூப்பிட்டு இருக்கேன், நீங்க இப்படி நிக்காம போயிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் நில்லுங்க. இங்க பாருங்க, உங்களுக்கும் எங்களுக்கும் சரி வராது. நீங்க பணக்காரங்க, நாங்க இல்லாதவங்க. சொன்னா புரிஞ்சுக்கோங்க. எங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க. நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. இதுக்கு மேல புரியுற மாதிரி சொல்ல ஒண்ணுமே இல்லைங்க. வேண்டாங்க, தயவு செஞ்சு என் பின்னால வராதீங்க. தேவையில்லாம மனசுல ஆசைய வளர்த்துட்டு அப்புறம் கஷ்டப்படாதீங்க. இப்பதாங்க எனக்கு புரியுது. நான் உங்க பின்னாடி சுத்திட்டு இருக்கிறதுனால நான் உங்களை லவ் பண்றேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஐயோ, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க.
ஒரு பொண்ணை சின்சியரா துரத்தி லவ் பண்ணி அதே பொண்ணை கல்யாணம் பண்ணி இந்த குழந்தை குட்டி எல்லாம் அடடடா எவ்வளவு பெரிய ப்ராசஸ். அதெல்லாம் நமக்கு சுத்தமா செட்டே ஆகாதுங்க. அந்த மாதிரி ஆளு நான் கிடையாது. நான் எல்லாம் போற போக்குல அப்படியே ஜாலியா ஒரு பொண்ணை சைட் அடிச்சோமா, அந்த பொண்ணு கூட பார்க்கு, பீச், ஹோட்டலு, ரெஸ்டாரண்ட், மாலுன்னு அப்படியே ஜாலியா சுத்துறாளுங்க. நானு கல்யாண மண்டபத்துல உங்களை பார்த்தங்க. பார்க்க அடக்க ஒடுக்கமா அழகா இருந்தீங்க. பார்த்த உடனே புடிச்சு போச்சு. சரி சும்மா டைம் பாஸுக்கு அப்படியே பழகலான்னு பார்த்தேன். மத்தபடி இந்த லவ்வுக்கு எல்லாம் நமக்கு கிடையாதுங்க. நீங்க எனக்கு லைஃப் பார்ட்னர்லாம் இல்லைங்க, ஜஸ்ட் ஒரு பாசிங் கிளவுட். அப்படிலாம் சொல்லுவேன்னு நினைச்சிடாதீங்க. நான் உண்மையிலேயே சின்சியரா உங்களை லவ் பண்றேங்க. உங்க மனசுலயும் அதான் இருக்குன்னு எனக்கு தெரியுங்க. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இங்க பாருங்க, கோவில்ல இருந்துட்டு பொய்யெல்லாம் சொல்லாதீங்க. உங்க மனசுக்குள்ள நான் தான் இருக்குன்னு உங்க கண்ணை பார்த்தாவே தெரியுதுங்க. ஒண்ணும் இல்ல, கண்ணுல தூசி விழுந்துருச்சு. இங்க பாருங்க, இந்த ஏழை நான் எதுவும் இருக்கா? ஐயோ, ஆங்கிரி போடு. பார்த்தாலே தித்திக்குது, மழை பெஞ்சும் பத்திக்குது, மான்சூனில் தீய மூட்டுறா. ஏய் ஸ்டாப் தட். எதுக்கு எங்க வீட்டுக்கு வந்த? உன்னை பார்க்காம தூக்கம் வரல, அதான் வந்தேன். ஏய் செக்யூரிட்டி. ஏய் சும்மா சும்மா ஓய்னாத. உங்க வீட்ல இருந்து யாரோ கேட்டரிங்க்கு கால் பண்ணி ஸ்வீட் ஆர்டர் பண்ணிருக்காங்க. டெலிவரி பண்ணிட்டு போறதுக்காக வந்தேன். இல்லனா உங்க வீட்டுக்கெல்லாம் மனுஷங்க வருவாங்களா? எங்க வீட்ல இருந்து உனக்கு ஸ்வீட் ஆர்டர் பண்ணாங்களா? இத நான் நம்பணும்? நீ நம்புனா நம்பு, இல்ல நம்பாட்டி போ. பொண்ணுங்களை மதிக்க தெரியாத உன்கிட்ட எல்லாம் எனக்கு பேச விருப்பம் இல்ல. இது புடி, நான் கிளம்புறேன். மரியாதையா எடுத்துட்டு போயிடு. பண்ணதெல்லாம் எதுவும் இங்க வேணாம். ஆர்டர் வாங்கியாச்சு, அதுக்கான பணமும் வாங்கியாச்சு. இனிமே இது உன் ப்ராப்பர்ட்டி. உன் ப்ராப்பர்ட்டி எல்லாம் என்னால திரும்பி எடுத்துட்டு போக முடியாது. இது புடி. ஏய் எடுத்துட்டு போன்னு சொல்றேன்ல, அப்புறம் என்ன? ஏய் என்ன என்ன பண்ண போற? சொல்ல கேட்காம கார்ல வைக்க போறியா? ஏய் இந்த கருமத்தை கார்ல வைக்கிற. சரியான பைத்தியக்காரனா இருப்பான் போல. காசு கொடுத்து ஸ்வீட் வாங்கி கீழே தள்ளி விட்டுட்டான். என்னடி நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க? இந்த இடத்தை ஃபுல்லா க்ளீன் பண்ணி நீ கொண்டு வந்த குப்பையெல்லாம் தூக்கிட்டு போயிடு. நீ கொட்டின ஸ்வீட்ஸ க்ளீன் பண்றதுக்கு நான் என்ன உன்கிட்ட சம்பளம் வாங்கிட்டு வேலை செய்யறவளா என்ன? மகா. ஏய் என்ன ஏன்ட்டு ஸ்வீட் டெலிவரி பண்றது மட்டும் தான் என் வேலை. இது உன் வீடு. கிளீனிங் வேலையெல்லாம் நீ பாத்துக்கோ, சரியா? வரட்டா? காலையிலேயே டென்ஷன் பண்ணிட்டான் இம்சை.